எப்பவும் ஒரே மாதிரி தோசை செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மைசூர் மசால் தோசையை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 5 காஞ்ச மிளகாய், ஒரு 4 பல்லு பூண்டு, கொஞ்சம் சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து தாளிச்சதுக்கு பிறகு கொஞ்சமாக சீரகம், அதுக்கு பிறகு பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுத்ததுக்கு பிறகு கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள், அடுத்தது நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் இதோட சேர்த்துருங்க. பொடியாக நறுக்கிய மல்லிகைத்தழை, இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு நைஸான தோசையாக போட்டு அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டையும் சேர்த்து அதுக்கு மேலே கொஞ்சம் பட்டர், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா கலவை, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து திருப்பி போடாமல் மடித்து இது போல் எடுத்துக்கோங்க. இந்த தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், இஞ்சி வச்சு ஒரு சட்னி அரைச்சி பாருங்கள். சும்மா டேஸ்ட்டு மைசூர் பேலஸ்லேயே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும்.